ஆண்டவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆண்டவரே, லார்ட் டேக் மீ இன்டு த நெக்ஸ்ட் லெவல், என்னை அடுத்த லெவல் கொண்டு போங்கன்னு யார் ஜெபம் பண்ணுறாங்களோ, யார் கேட்குறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் இந்த ராத்திரி அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு போக. ஏன்னா நீயும் நானும் ஜெயிக்கணும். நாம் தோற்று போக பிறந்தவர்கள் அல்ல, ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவரே லார்ட் டேக் மீ இன்டு த நெக்ஸ்ட் லெவல் ஓ காட். எங்களை சபையா, குடும்பமா, தனிப்பட்ட நபர்களாக எங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னீங்கன்னா அந்த புருஷன் ரெடியாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ரெடியாக இருக்கிறார். இப்போ இன்னொரு 1000 முழம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. ஓ, இன்னொரு 1000 முழம் அளந்து கடக்க பண்ணினார். இப்போ பார்த்திபன் உள்ள போயிட்டாரு. எங்க வந்துருச்சு தண்ணி? சத்தமா சொல்லுங்க, எங்க? என்ன நதி அது? ஓடுகிற நதி. காணுங்க, ஓடுற நதி. அந்த தண்ணியில முழங்கால் அளவு தண்ணி இருக்கும் போது நடக்க முடியுமா? யோ, சென்னையில் அடிக்கடி நடக்கிற ஆளுங்க தானே, அப்புறம் என்ன முழிக்கிறீங்க? ஓடுற நதி. சொல்லுங்க, ஓடுற நதி. ஆனா முழங்கால் அளவு தான் தண்ணி. நடக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க, ஏன்? முழங்கால் அளவு தான். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் விரும்புகிற இடத்துக்கு போக முடியும். என் மனசும் மாம்சமும் சொல்லுங்க விரும்புகிற இடத்துக்கு போக முடியும். தண்ணிக்கு என் மேல கண்ட்ரோல் இல்லை. தண்ணிக்கு என் மேல நான் கணுக்கால் அளவுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். பட் ஸ்டில் தண்ணி என்னை கண்ட்ரோல் பண்ணல. என் மனசு மாம்சம் விரும்பினபடி தான் நான் வாழ்கிறேன். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, இப்படி இருந்தாலும் நீ உருப்பட மாட்டடா. நீ விரும்பினா இந்த ராத்திரி இன்னொரு 1000 முழம் நீ தாகத்தோடு கேட்டீனா, நான் ரெடியாக இருக்கிறேன், நான் ரெடியாக இருக்கிறேன். தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்ற நான் ஆயத்தமாக இருக்கிறேன். யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களை இந்த ராத்திரியே நான் இன்னொரு 1000 முழம் கொண்டு போக நான் சித்தமாக இருக்கிறேன்னு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீ ஜெயிக்கணும்னா, நீங்கள் ஜெயிக்கணும்னா கர்த்தரை இந்த ராத்திரி இன்னொரு 1000 முழம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவரே என்னை இன்னொரு 1000 முழம் கூட்டிட்டு போங்க ஆண்டவரே? இப்போ அந்த புருஷன் இன்னொரு 1000 முழம் கடக்க பண்ணினார். இப்போ தண்ணி எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்க. இடுப்பளவு தண்ணி. தண்ணி ஓடுற தண்ணி, இடுப்பளவு தண்ணி. இடுப்பளவு தண்ணியில போயாச்சு. ஓடுற நதியில நடக்க முடியுமா? கரெக்டா சொல்றீங்க. கால் எடுத்தா என்ன செய்யும்? தண்ணி இழுக்கும். ஆனா நம்ம யாரு? நம்ம எத்தனை தண்ணிய இருக்கிறீங்களா? இல்லை வேற ஏதாவது நினச்சிக்காதீங்க. ஆமாம், ஒரு பக்கம் தண்ணி இழுக்கும், இன்னொரு பக்கம் நம்முடைய வில் பவர், நம்முடைய மாம்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணி. இன்னொரு பக்கம் நிறைய பேருடைய லைஃப் இப்படி தான் இருக்கு. ஒரு பக்கம் ஆவியான இழுக்கிறா, இன்னொரு பக்கம் உலகம் மாம்சம் இழுக்கிறது. ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். இதுதானே நம்முடைய லைஃப், இதுதான் நம்முடைய போராட்டம். இல்லை இப்படி இருந்தால் நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? எத்தனை வருஷமா இப்படி இழுபறி கேஸு. ஒரு பக்கம் சர்ச்சுக்கு வந்தா, பைபிள் வாசா, ஜெபம் பண்ணா ஆண்டவர் இழுக்கிறார், இன்னொரு பக்கம் உலகம் இழுக்குது, மாம்சம் இழுக்கிறது. ஆமென், ஆமென். ஆண்டவர் சொன்னார், மகனே மகளே, இப்படியும் இருக்கக்கூடாதுப்பா. இப்படி நீ பரவாயில்ல, நீ கணுக்காலிருந்து முன்னேறி வந்திருக்கிற. ஆனால் இப்படி இருந்தாலும் நீ என்ன செய்ய முடியாது? நீ பரலோகம் வர முடியாது, தேவ சித்தத்தை செய்ய முடியாது. இன்னொரு 1000. ஹல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இன்னொரு 1000 முழம். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? இன்னொரு 1000 முழம், இன்னும் ஆழத்துக்குள்ள என்ன கொண்டு போங்க, இன்னும் ஆழத்துக்குள்ள என்ன கொண்டு போங்கப்பா. இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு திருப்தியே வரக்கூடாது. ஆமென். இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்மை கிட்டி சேரணும், இன்னும் 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 உம்மோடு நெருங்கணும் ஆண்டவரேன்னு நீங்க வாஞ்சிச்சாதான் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் நான் ஊற்ற பண்ணுவேன். தாகத்தோடு கேட்டீங்கன்னா இந்த ராத்திரி கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைப்பார். ஓ ரபா ஷகரதா ரபா ஹந்த ரபா. கவுனிங்க, இப்ப இன்னொரு 1000 முழம் அளந்தாச்சு. அங்க போய் படுத்து பாருங்க. அங்க
கடக்கக்கூடாத நதி, நீச்சல் ஆழமும் கடக்கக்கூடாத நதியுமா இருந்ததுனால இப்போ என்ன செய்வோம்? நீச்சல் தெரிஞ்ச ஆள் என்ன செய்வான்? ஏன்னா இடுப்பு நீச்சலாலும் போயாச்சு, உள்ள போயாச்சு தண்ணி, இப்போ நீச்சல் அடிச்சு பார்ப்பான். ஆனால் அது கடக்கக்கூடாத நதி. மாம்ச முயற்சிகள் எல்லாம் தோற்று போகிற இடம். என் மாம்சம் தோற்று போகிற இடம். இந்த இடத்துக்கு நம்ம வரணும். என் மாம்சம் தோற்று போக என்ன தெரியுமா செய்யும்? அடிச்சு அடிச்சு மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டு எல்லாம் ஓஞ்சு போய் அங்கே ஒன்னே ஒன்று நடக்கும் பிரதர். தண்ணி என்னை எங்க அடிச்சுட்டு போதும்? என் விருப்பம் அல்ல. எனக்கு இங்க போகணும்னு மனசு மாம்சம் எல்லாம் இழுக்குது. ஆனா தண்ணி என்னை இன்னொரு பக்கம் கூட்டிட்டு போகுது. இந்த இடத்துக்கு நம்ம வந்தாதாங்க ஆவிலே பலன் கொள்ளுது. ஆமென். நம்ம மாம்சம் எல்லாம் சுயம் எல்லாம் செத்து போகுதுன்னு பாடுறோம்ல, இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு இந்த ராத்திரி நம்மை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அவர் ரெடியா இருக்காரு. நம்ம தான் அந்த இடத்துக்கு வர வாஞ்சிக்கிறது இல்லை. ஆண்டவரே, இனிமேல் என்னுடைய சுயம், என்னுடைய சுய அறிவு, என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய மாம்சம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு சின்ன தீர்மானம் எடுக்கிறதுனாலும் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி எடுக்கணும். என்னுடைய சுயத்தின், அதாவது கவனிங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் will bring great blessings. நீங்கள் வேதத்திலும் சரி நம்முடைய அனுபவத்திலும் சரி தவறான தீர்மானங்களை அவசரப்பட்டு எடுக்கிறதுனால நம்ம நிறைய இழந்திருக்கிறோம். நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வந்திருக்கு, அவசரப்பட்டு எடுக்கிற தீர்மானங்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? ஆலோசனை கர்த்தர். நமக்கு தீர்மானம் எடுக்கிறதுல கூட நமக்கு கவுன்சில் பண்ணுறவர். மெனி டைம்ஸ் நம்ம கிராஸ் ரோட்டில் நிற்போம், டிசிஷன் எடுக்க முடியாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் கேட்கும். ரோமர் 8:14 சொல்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அந்த இடத்திற்கு நம்ம வந்துட்டோம்னா சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப், பரலோகம் கேரண்டி. என் மாம்சம் செத்து போகும், சுயம் செத்து போகும், மாம்ச முயற்சிகள் எல்லாம் தோற்று போகும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த ஆரம்பிப்பார். இப்போ வாஞ்சிக்கிறவங்க மட்டும் முழங்கால் போடுங்க. கர்த்தர், நான் ஆவில உணர இந்த ராத்திரி அநேகரை கர்த்தர் அடுத்த லெவல்ல, கணுக்கால் அளவு வேண்டாம், முழங்கால் அளவு வேண்டாம், இடுப்பளவு வேண்டாம், ஆண்டவரே என்னை நீச்சல் ஆழத்துக்குள்ள கூட்டிட்டு போங்கன்னு சொல்றவங்க முழங்கால் படின்னு ஆண்டவருடைய ஜெபம் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம். வாயை திறந்து சத்தமா ராகாலா தாராமானா ரேமா ஷகாதானமா. ஆமென். நான் ஜெபம் பண்ண முடியாது, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொன்னார், உனக்கு தாகம் இருந்தா தான் தண்ணி. ஹல்லேலூயா. தாகத்தோடு நீ கேட்டேனா இந்த ராத்திரி, நாளைக்கு இல்ல, இப்போ நான் உன்னை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறேன். ஆண்டவர் ரெடி. பரிசுத்த ஆவியானவர் தைல குப்பியோடு உன் அருகில உலாவி கொண்டிருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். நல்ல வாயை திறந்து, ஆண்டவரே இப்ப இருக்கிற நிலை போதாது, என்னை இன்னும் அடுத்த ஆழத்திற்குள்ளே என்னை கூட்டிட்டு போக